Hello guys, this is Cherry and welcome back to my channel. So channel புதுசா வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப் ரோடிங் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப்ஸ் இருக்குது ஃபாலோ பண்ண வேண்டியது ஆஃப் ரோடிங்க்குன்னு வரும்போது. 5 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக பிகினர்ஸ்க்கு வந்து கற்றுக்கிறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். எப்பவுமே வந்து ஆஃப் ரோடிங் ட்ராக் உள்ள நம்ம போகும்போது மீன்ஸ் ஆஃப் ரோடிங் ட்ராக் உள்ள நம்ம போகும்போது நம்மளுடைய அந்த பயத்துலையோ இல்லை அந்த நர்வஸ்னஸ்லையோ வந்து நம்ம ஹேண்டில் பாரை டைட்டாக பிடிச்சிக்கிறது, ஃபுல் ப்ரெஷரை போட்டு அப்படி பண்ணுறது, அது மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் ஷோல்டர்லேருந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே என்ட்ராங்க. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக பயப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது நம்ம கீழே விழுறதுக்கு. ரிலாக்ஸாக இருங்க, அதே மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஆஃப் ரோடிங்னு பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஃப் ரோடில் என்ட்ரா வரும் அப்படின்னும் போதே வந்து நம்ம ஸ்டாண்டப் பொசிஷன் வந்து மீன்ஸ் வந்து நம்ம ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து 2 காலையும் வச்சு நம்ம அதில் தான் நின்றுட்டு வரணும். ஏன்னா வந்து நம்மளுடைய வெயிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காகவும் அது மட்டும் இல்லை சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இதுவாகணும் அப்படின்றதுக்காகவும். ஸோ இப்போ கார்னர்ஸ்லாம் வரும்ல, கிரேவல்ஸ்லாம் இருக்கும் நிறைய ரோடில், மீன்ஸ் ஆஃப் ரோடிங்னு இல்லாமல் நார்மலாக தார் ரோட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கார்னர்லாம் அந்த மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நார்மலாக இருக்க ரோட்டில் கார்னரிங் பண்ணும்போது வந்து நம்ம வண்டியோட சேர்ந்து நம்ம படுத்துட்டு போவோம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி மீன்ஸ் வந்து தார் ரோட்லேயே வந்து மண்ணு மாதிரிலாம் கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது வந்து வண்டி வந்து ஒரு சைடில் இருக்கணும், நம்ம வந்து ஒரு சைடில் இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணணும். நம்ம ஒரே சைடில் வண்டியோட நார்மலாக இருக்கிற கார்னரிங் பண்ணுற மாதிரி ரேஸ் ட்ராக்ல பண்ணுற கார்னரிங் மாதிரி வந்து நம்ம வண்டியோட சேர்த்து படுக்கக்கூடாது. வண்டி ஒரு சைடில் போயிடணும், நம்ம ஒரு சைடில் வந்து புஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து பைக்குக்கான அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக வெயிட் வந்து கரெக்டாக வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீடில் இருக்கணும். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, எதனா ஒரு வண்டி ஆப்போசிட்டில் வருது, ஆஃப் ரோடிங்கில் ஒரு கார்னரிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து வண்டி எதனா ஒரு ஆப்போசிட்டில் வருது அப்படின்னும் போது நம்ம அது வந்து பிரேக் அடிச்சா நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணணும். நார்மலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு லிமிடேஷன்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பீடுன்னு வரும்போது வந்து நம்ம பயங்கர ஸ்பீட்லையோ அது மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு லிமிட்டான ஒரு ஸ்பீடில் தான் ஓட்டணும். நம்ம பிரேக் அடித்தா வண்டி நின்றோம் அப்படின்ற ஒரு ஸ்பீடில் மட்டும் தான் நம்ம ஓட்டணும். அதை தாண்டி போகணும் அப்படின்னா நம்ம ஓவர் ஸ்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4th பாயிண்ட் விஷன் வந்து எப்போவுமே வந்து நம்ம பார்க்குற பார்வை வந்து நேராக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக பார்க்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக பார்க்கணும். நம்ம வந்து கீழே வர கல்லோ இல்லை பார்த்தோ வச்சோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கக்கூடாது. பிகாஸ் வந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நர்வஸ் ஆகிடுவோம், பயங்கரமாக வந்து டென்ஸ்ட் ஆகிடுவோம் நம்ம. ஏன்னா வந்து அந்த ஒரு பயத்திலே வந்து நம்மளுக்கு அந்த ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோ தூரமாக பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரமாக பார்க்கணும் ஸ்ட்ரைட்டாக. எப்போ அதான் சொல்கிறேன், நம்ம ஒரு அப்பில் ஏறுறோம் அப்படின்னும் போது வந்து மேலே டாப்பை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும். கீழே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே விடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நர்வஸ்னஸ்லேயே. ஏன்னா அதே மாதிரி வந்து நம்ம நேராக பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடான ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து எதனா ஒரு சைட்லேருந்து எதனா ஒன்று ஓடி வருதா இல்லைனா வந்து எதனா வண்டி கிராஸ் ஆகுதா அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கூட நம்ம ஈஸியாக கவனிச்சிடலாம். ஸோ எல்லாத்தையுமே கவனித்து ஓட்டணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4th பாயிண்ட்டு. 5th வந்து ரோட் சர்ஃபேஸு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஆஃப் ரோடிங் ட்ரையலுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் கொழுக்குமலையில் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே பெங்களூர் கிட்ட ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லூஸ் அண்ட் அது மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கிராசிங் அப்படின்னு வரும்போது வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங்குடைய டெப்த்தை பார்த்துக்கணும். நம்ம அந்த டெப்த்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஓகே எந்த வழியாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து நம்ம கெஸ் பண்ணி போகணும். அதே மாதிரி சேத்துல போகும்போது பார்த்திங்கன்னா நடுவுலேயே வந்து நம்ம நிப்பாட்டக்கூடாது. முடிஞ்சளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வண்டி கண்டிப்பாக வந்து ஜிக்ஜாக் ஆகும் இப்படியும் அப்படியும் சொல்லிட்டு சேத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நல்லா இந்த பொதன்னு இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போனோன்னா கூட நம்ம போயிடலாம். பட் ஆனால் வந்து நார்மலாக இருக்கிற மண் சர்ஃபேஸ் ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் வழுக்கிற மாதிரி, அதில் தான் வந்து நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து கால் ரெண்டுத்தையும் கீழே வச்சு அது மாதிரி தான் வந்து பேலன்ஸ் பண்ணி போக முடியும். ஏன்னா நம்ம நின்றுட்டே போகணும் உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக வந்து வண்டி இந்த சைடும் டயர் இந்த சைடும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லிப் ஆகும் பயங்கரமாக. ஸோ அதே மாதிரி வந்து லூஸ் சாண்ட், நான் வந்து இங்கே பெங்களூர் பக்கத்தில் ஓட்டியிருந்தேன் பார்த்தீங்கன்னா லூஸ் சாண்டு. ஸோ அதிலலாம் அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் ஓட்டும்போது வந்து கண்டிப்பாக வந்து மண்ணுடைய ஒரு இதுவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோக்கு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வந்து வண்டி பர்ன் அவுட் ஆகினே தான் இருக்கும், வண்டி டயர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேக் சைடில் ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து ஏற்ற ட்ரை பண்ணணும் வண்டியை. இல்லைனா இறங்கி தள்ளுறது கூட ஒரு பெஸ்ட்டான ஒரு வே தான். அந்த ஒரு பாத்தை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் guys அந்த 5 டிப்ஸுமே. ஸோ ஹோப் யூ guys லைக் திஸ் வீடியோ அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா. அண்ட் see you people in the next video till that signing off your Cherry. As usual, just eat, sleep, ride and repeat that again guys. Tata, bye bye.